எல்லா ஊர்லயும் ஒரு எல்லை தெய்வம் இருக்கும். அந்த எல்லை தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி நம்ம நிலைவாசல்ல வந்து ஒரு கடவுளை நம்ம வந்து வழிபாடு செய்யறோம், குலதெய்வம் வந்து காத்தருள்தோ நம்ம வீட்டை, அதே மாதிரி நம்ம ஊரை காத்தருள்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லை தெய்வம் தான். அவங்களுக்கு மாசி மாசம் ஆனா திருவிழா வந்து தொடங்கிடும். மாசி மாசம்னாலே களை கட்டும் எங்க ஊரு. 10 நாள் வந்து நல்லபடியா வந்து திருவிழா நடக்கும். காப்பு கட்டி அவங்க வந்து நல்லபடியா வந்து அந்த திருவிழா வந்து தொடங்கும். எல்லா ஊர் மக்களும் வந்து பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்க மக்கள்லாம் வந்து வழிபாடு செய்வாங்க. நேத்து முதல் நாள் வந்து பூத வாகனத்துல வந்து காட்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி சிம்ம வாகனத்திலையும் வந்து காட்சி கொடுக்குறாங்க 2ஆம் நாள். இந்த கள்ளி வனத்தாயி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா தானே வந்து கள்ளிச்செடியில தோன்றி உருவான ஒரு அற்புதமான கடவுள். எங்க ஊரை காப்பாத்துறதுக்கு இந்த அம்பாள் வந்து இங்க வந்து தானே வந்து கள்ளிச்செடியில தோன்றதுனாலதான் இவங்களுக்கு கள்ளி வனத்தாயி அம்பாள்னு பேரு. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து இருப்பாங்க. கண்டிப்பா உங்க ஊர்ல அந்த மாதிரி வந்து எல்லை தெய்வம் இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லை தெய்வத்தை வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வந்து நம்ம ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து அவங்க தான் வந்து பொறுப்பு. ஸோ அவங்கள நம்ம நல்லபடியா வணங்கணும் அப்படின்னா நம்ம ஊருக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்ங்கிறத நம்பிக்கை. அதே மாதிரி எல்லை வந்து சில குறிப்பிட்ட எல்லை தாண்டி அம்பாள் வந்து போக மாட்டாங்க இல்லையா, அதனால வந்து கோவில்லே வந்து பாத்தீங்கன்னா கருப்புக்கு முன்னாடி கெடா வந்து வெட்டுவாங்க. இது வந்து சக்தி வாய்ந்த அம்பாளால சில பேர் வருஷம் கெடா வெட்டுவாங்க. அதே மாதிரி இந்த அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா கள்ளிவனத்தாயி பிறந்த இடம். இந்த இடத்துல தான் வந்து பிறந்திருக்காங்க கள்ளிச்செடியில இருந்து. அதனால இங்க ஒரு சிலை வச்சிருப்பாங்க. இந்த அம்பாள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அம்பாள். உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.